ஆன்மீக வாழ்க்கை வாழ உங்களுக்கு தூண்டுதல் ஏற்படுத்தியது எது? நல்லது. நான் ஒரு நல்ல வெற்றிகரமான பிஸ்னஸ்மேனாக இருந்தேன். ஓரளவிற்கு மிகப்பெரிய பிஸ்னஸ் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு ஏதோ ஒன்றை என் வாழ்க்கையில் நான் இழந்தது போல இருந்தது. ஆனால் அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. நான் வெவ்வேறு தியானங்களை பயிற்சி செய்து பார்த்தேன். வெவ்வேறு யோகா செய்து பார்த்தேன். எல்லா விஷயங்களும் செய்து பார்த்தேன். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை இழந்தது போல இருக்கும் பொழுது அதற்கு நிறைவு தேவை. அதனால் நான் பிரம்மா குமாரிகளிடம் வந்தபோதுதான் அந்த நிறைவு ஏற்பட்டது. அதன் பின்னால் நான் ஒரு ஆன்மீக வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தேன். எனக்கு ஆன்மீக வாழ்க்கை என்றால் என்னவென்று கூட தெரிந்திருக்கவில்லை. யாருக்கும் தெரியாது. எல்லோருமே இந்த ஆன்மீகம் என்ற வார்த்தையை புனிதமாக கருதுகின்றார்கள். இதை ஒரு பாடமாக நினைப்பதில்லை. ஆனால் இந்த பாடம் மிகவும் ஆச்சரியப்படக்கூடியது. இந்த பயணமும் நம்ப முடியாததாகும். வேறு எதுவுமே இல்லை. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சைவ உணவிற்கும் நேர்மறையான வாழ்க்கை முறைக்கும் உள்ள தொடர்பு என்ன? மிக நல்ல கேள்வி. சைவ உணவு என்பதை பற்றியது மிகப்பெரிய ஒரு விஷயமாகும். வாழ்க்கை முறை என்பதை பார்க்கும் முன்னால் ஒரு மிருகத்தை கொல்லும் பொழுது அதன் உடம்பினுள் ஒரு திராவகம் சுரக்கின்றது. அதை சாப்பிடுகின்றோம். நாம் அதனுடைய முறை, எந்த முறையில் அந்த உணவு செய்யப்படுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை. இப்போது உலகத்தினர் இந்த பதப்படுத்தப்பட்ட உணவை பற்றி புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றார்கள். அதனால் புற்றுநோய் வருகின்றது என்று புரிந்து கொள்கின்றார்கள். பதப்படுத்தப்பட்ட உணவு என்பது எதையாவது ஒன்றை கொன்றவற்றை சாப்பிடுவது. அது ஒரு வித்தியாசமான ஒன்றாக இருக்கின்றது. நிறைய பேர் நாங்கள் மிருகங்களை நேசிக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள். அவர்கள் அவருடைய நாய் மற்றும் பூனை, குதிரை போன்றவற்றை நேசிக்கின்றார்கள். ஆனால் இந்தியாவில் மாடுகளை நேசிக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். ஆனால் உண்மையாக நீங்கள் மிருகங்களை நேசிக்கின்றீர்கள் என்று எவ்வாறு கூற முடியும்? நீங்கள் அவற்றில் பாதியையாவது நேசித்து உங்களுடைய செல்ல பிராணிகளாக வைத்து கொண்டீர்கள் என்றால் மற்ற பாதி மிருகங்களை கொன்று சாப்பிடுகின்றீர்கள். இது ஒரு சரியான முறை அல்ல. மனம் ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறை வேண்டுமென்றால் 2 விஷயங்கள் இருக்க வேண்டும். முதலில் இயற்கை சைவ உணவு முறை. அந்த வார்த்தை வெஜிடபிள் சரிதானே? அப்பொழுது இந்த கோளில் 3 விஷயங்கள் இருக்கின்றன: மிருகங்கள், காய்கறிகள் மற்றும் கனிமங்கள். ஆனால் நாம் அந்த கனிமங்களை உட்கொள்வது கிடையாது மற்றும் மிருகங்களையும் சாப்பிடக்கூடாது. நாம் அவற்றுடன் நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும். இயற்கை நமக்கு உணவை அளிக்கின்றது. அந்த இயற்கையான உணவிற்கு இயற்கை உணவு என்பது இயற்கையிலிருந்தே கிடைக்கின்றது. வெஜிடபிள்ஸ், நாம் அதை மிக ஆழமாக புரிந்து படித்து கொள்ள வேண்டும். நாம் எதை சாப்பிடக்கூடாது, சாப்பிட வேண்டும். சில தாவர வகைகள், காய்கறிகள் உடலுக்கு நல்லதல்ல. சில மனிதர்கள் சிலவற்றை இதை சாப்பிடுவது நல்லதல்ல, இதை சாப்பிடு, இதை சாப்பிட முடியாது, அதை சாப்பிட முடியாது, அது ஒரு ஒவ்வாமை என்ற வியாதியை கொண்டு வருகின்றது. அது ஒரு வகையான சைவ உணவிற்கு நல்ல புரிதல் உள்ளவர்கள் இருக்கின்றார்கள். சிலர் நினைக்கின்றார்கள், நான் மாமிசம் மட்டும் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு வேறு எதை சாப்பிட வேண்டுமென்றாலும் என்பது கிடையாது. அப்படி கிடையாது. நீங்கள் உங்களுடைய மொத்த சமையல் முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனுடைய செய்முறையை கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையிலேயே சைவ உணவு சாப்பிடுபவர் என்றால் என்ன அர்த்தம், வெஜிடேரியன் என்பது அர்த்தம் என்று புரிந்து கொண்டால் நீங்கள் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாக அனுபவம் செய்வீர்கள். அதனுடைய வாசனையை மகிழ்ச்சியோடு அனுபவம் செய்வீர்கள். உணவுகளோடு வாசனையை சேர்க்கும் போது அதனுடைய உண்மையான சுவை கெட்டு விடுகின்றது. அசைவ உணவு சாப்பிடும்போது வாசனையானது கெட்டு விடுகின்றது. கர்மா என்பதை பற்றிய உங்களது கருத்து என்ன? கர்மா என்பது செயல். இதை பற்றி நான் ஒரு சிறு கதை கூறலாமா? இதன் மூலம் நான் அதை விளக்க முடியும். 3 விதமான கர்மங்கள் இருக்கின்றன: நேர்மறையானது, எதிர்மறையானது மற்றும் நியூட்ரல். சரிதானே? எனக்கு நான் சொல்லப்போகின்ற கதை மிகவும் பிடிக்கும். நான் மாணவர்களோடு இதை அழகாக பகிர்ந்து கொள்வதுண்டு. மிகவும் நல்ல முறையில் இதை பகிர்ந்து கொள்வதுண்டு. வயதான ஒரு பெண்மணி பின்னணி ஒரு நேரத்தில் கார் ஓட்டிக்கொண்டு சென்றார். மழை பெய்து கொண்டிருந்தது. மழை பெய்து கொண்ட அந்த சமயத்தில் புயல் அடித்து கொண்டிருந்தது. காற்றும் அடித்து கொண்டிருந்தது. அவருடைய கார் சக்கரம் பழுதாகிவிட்டது. அவர்கள் ரோட்டில் ஓரமாக வண்டியை நிறுத்திவிட்டு உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பித்தார்கள். நான் என்ன செய்ய போகின்றேன்? நான் இப்படியே உறைந்து செத்து விடுவேனா? ஏனென்றால் என்னால் இந்த காரை தனியாக சரி செய்ய முடியாது.
அப்பொழுது தூரத்தில் ஒரு வண்டி வந்தது. அந்த காரின் கண்ணாடி திறக்கப்பட்டது. அதிலிருந்து ஒரு குரல் கேட்டது, நான் உங்களுக்கு உதவ முடியுமா என்று. அந்த பெண்மணி ஆம் என்று கூறினார். என்னுடைய டயர் பழுதாகிவிட்டது. ஹோ, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் இறங்கி இந்த காரை மாற்றிவிட்டு சக்கரத்தை சரி செய்து மாட்டிவிட்டு மீண்டும் காரில் சென்று அமர்ந்தார். உங்களுக்கு எல்லாம் சரியாகிவிட்டது என்று கூறினார். அந்த பெண் அவருக்கு நன்றி கூறினார். நான் இதற்கு உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகின்றேன் என்று கேட்டார். இதில் 3 விதமாக பார்க்கலாம். ஒன்று, அந்த மனிதர் கூறினார், எனக்கு $10 கொடுங்கள். அவள் நினைத்தார், $10, அது மிகவும் அதிகம். ஆனாலும் சரிதான் என்று நினைத்து அந்த $10 அவர் கொடுத்தார். இது எந்த விதமான கர்மாவாக கருதுகின்றீர்கள்? நேர்மறையானதா அல்லது எதிர்மறையானதா அல்லது இரண்டுக்கும் மத்தியமமானதா? உங்களுடைய விடை கிடைத்ததா? இரண்டாவது ஒரு குரல் கேட்டது, உங்களுடைய பெயர் அட்டையை வைத்திருக்கின்றீர்களா? ஹோ, ஆம், அவர் கூறினார். உங்களுடைய அடையாள அட்டையை கொடுங்கள். என்றாவது ஒரு நாள் எனக்கு உதவி தேவைப்படும் பொழுது நான் உங்களை அழைப்பேன். நீங்கள் வந்து எனக்கு உதவலாம். அவர் அவளுடைய அடையாள அட்டையை கொடுத்தார். இருவரும் சென்று விட்டனர். இது நேர்மறையானதா, எதிர்மறையானதா அல்லது மத்தியமமானதா? உங்களுக்கு விடை கிடைத்ததா? ஓகே. மூன்றாவது அவர், நான் உங்களுக்கு இதை எப்படி திரும்ப கொடுக்க போகின்றேன் என்று கேட்கும் பொழுது அவர் கூறினார், இதை ஒரு பரிசாக வைத்துக் கொள்ளுங்கள். என்றாவது யாராவது உதவி தேவைப்படுபவர்களை நீங்கள் பார்த்தால் அவர்களுக்கு உதவுங்கள். உங்களுக்கு விடை கிடைத்ததா? நாம் இந்த 3 செயல்களை பார்க்கின்றோம். ஆனால் 3ம் வித்தியாசமான பலன்கள். ஆமாம், மற்றவர்களிடம் நீங்கள் ஏதாவது செயல் செய்யும் பொழுது கடன் வைக்காதீர்கள். கடன் வைக்காமல் அந்த செயலை நீங்கள் நன்றியோடு, அதாவது எப்பொழுதுமே அதை அவர்களுக்கு செய்யும்போது நீங்கள் பரிசாக நினைத்து செய்யுங்கள். தியானம் மற்றும் சுய மாற்றத்தை பற்றிய தங்களது கருத்து? ஓகே, நாம் அடிக்கடி பேசும்போது கூறுகின்றோம் ராஜயோக தியானம் செய்கின்றோம் என்று. ஓகே, ஒரு நாள் ஒருவர் என்னிடம் ராஜயோகத்திற்கும் தியானத்திற்கும் இடையேயான வேறுபாடு என்ன என்று கேட்டார். நான் கூறினேன், முதலில் நீங்கள் தியானம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக தியானம் என்பது 2 விஷயங்களை செய்யும். ஒன்று, அது உங்களுடைய உடலை அமைதியாக அசையாமலும் மனதை அமைதியாகவும் வைத்திருப்பது எப்படி என்று கற்றுக் கொடுக்கும். இதுதான் முதல் பகுதியாகும், முதல் செயல்பாடு ஆகும். இதைதான் நாம் முதலில் செய்வோம். ஏனென்றால் நாம் அமைதியாக அமர்ந்து கவனிக்கவில்லை என்றால் மாணவராக முடியாது, நாம் மாணவர்களாக இருக்க முடியாது. உங்கள் மனமானது ஏதாவது செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கு எதுவுமே கேட்காது. அதனால் முதலில் நாம் சிறிது நேரம் எப்படி தியானம் செய்வது என்பதை கற்றுக்கொள்வதில் செயலில் ஈடுபட வேண்டும். எல்லா விதமான தியானம்தான். புத்தர் தியானம், பலவிதமான தியான முறைகள் இருக்கின்றன. எல்லாமே நல்லவைகள் தான். எதையுமே மோசமான தியான முறை என்று யாரும் கூறுவதை கேட்டிருக்க மாட்டோம். அல்லது இது என் உண்மையான தியானம் அல்ல என்றும் கூற முடியாது. அதனால் நீங்கள் 2 விதமானவற்றை கற்றுக்கொள்கின்றீர்கள். பௌத்தர்களை போன்று நீங்கள் எப்போதும் பார்க்கலாம். பௌத்தர்கள் ஒரு அளவிற்கு நிம்மதியான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை வாழ்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் தியானம் செய்கின்றார்கள். ஆனால் யோகத்துடன் கூடவே நீங்கள் படித்து கொள்ள வேண்டும். யோகம் என்பது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் வித்தியாசம். தியானத்தை நீங்கள் சீக்கிரமாக கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த யோகம் என்பது சிறிது நேரம் எடுக்கும். ஆனால் இந்த நேரத்தை முதலீடு செய்வதன் பலன் மிகப்பெரியது. ஏனென்றால் நீங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கின்றீர்கள்.